ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏகேஎஸ் கேமிங். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நேற்று விளையாண்ட அதே கேமிங் தான், மெக்கரீனா தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம நேற்று விளையாண்ட மாதிரியே தான் விளையாடுவோம் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து என்ன அழைச்ச மாதிரியே திரும்ப அழைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஆமாம், ஏன்னா என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்ததுக்கப்புறமா தான் நான் இன்னொரு கேம் இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன கேம் வேணும் அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம அக்செப்ட் பண்ணிடலாம். அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டான். 1v1 கூப்பிட்றாங்க அவன். ஐயோ, இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு பார்த்தா நடந்துருச்சு. மாடர்ன் மேப் சேஞ்சுடா. அவன் ஏங்க? ஐயோ ஏங்க, இவனை பாருங்க, அவனுக்கு சாடுக்கமான மேப் போட்டான் அப்படின்னா நம்ம செத்துட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நேரம் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். சரி, ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெக்க எடுக்கலாம்னா உடனே இது எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்படியோ ஒளிஞ்சு போகணுங்க. எங்களோட பார்த்தோம் பாயிண்ட் தேடுறாங்க. நான் எப்போ பார்த்தேன் இங்கே போட்டாங்க. ஷோ ஏங்க, இவன் குவாசர் 6 வச்சு அடிக்கிறாங்க. முடியலைங்க. குவாசர் 6 வச்சுட்டு என்ன அறியாங்க. அவனோட வெப்பன் சைடு எங்கே இருக்குது, அந்த எப்படி இருக்கு. ஆனால் ஏங்க, எதுவும் நல்ல ஐடியா. என் எழுத்தை பார்த்தீங்கன்னா நான் போனேன் எங்கடா. ஏய் அங்கே இருக்கியாடா. வாடா ஏங்க, முடியலைங்க. இவன் அந்த கில் ஷாட்டை வச்சுட்டே நம்மளை அடிக்கிறான். நான் பேசாமல் பேட்டில் லீவ் பண்ணியிருக்கான்னு பார்க்குறேன். அவன் ஜெயிச்சிடுவோம் தெரிஞ்சு நம்மளை கூப்பிட்றாங்க. எனக்கு அதுதான் பிடிக்கல. சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். எப்படி ஃப்ரெண்டாச்சு. அங்கே இருக்காங்க. ஏய் ஏங்க, இங்கே எப்படிங்க வந்துச்சு அது? ஏங்க மேக்ஸிமம் ரேஞ்ச் இது கிடையாது. எங்க இப்போ பாயிண்ட் சீலே இருப்பாங்க. சரி, நம்ம எப்படியோ அப்படியே ஒளிஞ்சு தீண்டு போயிடுவோம். பாயிண்ட் பார்த்துட்டாங்க அவன். ஷோ எங்க வந்த உடனே ஷூட் பண்ணிட்டாங்க. ஷோ எனக்கு கடுப்பாகுதுங்க, எனக்கு பிடிக்கலங்க அது. இப்போ உடனே நம்ம அடிப்பாங்க, எனக்கு தெரியும். இல்லையா, பாயிண்ட் பியில் இருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ணணும், சைலண்ட்டாக இங்கே பண்ணலாம். எப்படி பின்னாடி பார்த்துட்டு போகலாம். முடிஞ்சே கொட்டுறா பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன சரி ஆகணும். இப்போ என்ன சரி ஆகுன்னு பார்க்கலாம். கரெக்டாக நம்ம சிஸ்டத்தில் கிராஸ் பண்ணுறோம். பார்த்தா இன்சிடாங்க. நாங்கள்லாம் ஏங்க இங்கே பாருங்கள், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதனால் தோற்றுட்டோம். எனக்கு பிடிக்கலைங்க. எவ்விபியும் அவன்தான், எதுவும் அவன்தான். எல்லாமே நீ தான்டா, கவலைப்படாத, நீ தான் எல்லாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி. சரி, எம்பிபியாச்சும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, இதுக்கு மேலே எல்லாம் முடியாது. நான் அவனுக்கு இன்வைட் கொடுக்க போவேன். வாங்க கொடுப்போம். டீம் மேட்ச் இன்வைட்டு. அவனுக்கு ஒரு இன்வைட்டை கொடுத்துட்டு போவோம். வாங்க காய்ஸ், இந்த வாட்டி டீம் மேட்சுங்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க. தயவு செஞ்சு அக்செப்ட் கொடுறா. ஓகே, ஸ்டார்ட் 2v5. ஓகே, இப்போ நம்ம 2v5 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2v5 சாரி 2v5ங்கிறாங்க. 5v5 கண்ட்ரோல் பாயிண்ட் கிளாஸ் தான். வாங்க ஆடலாம். 15 செகண்ட் மேக்ஸிமம், 15 செகண்ட்ஸ். வாங்க, வெயிட் பண்ணி ஆடலாம். இந்த ரீசெண்டாக கத்தியில் கொடுத்துட்டேன். அடைச்ச கத்தியில் லைட்டாக கீழ்கிட்டேன். ஏங்க இப்படி ஒரு பேரை பார்த்தீங்களா? குப்பா பத்தர்னு இருந்துச்சு. ஓமை காஷ், பேர் சூப்பரான பேரில் குப்பா பத்தர். ஓகே, ஒரு பேரை சொல்லி ட்ரோல் பண்ணுறது போடலாம். நான் டீசெண்டாக இருக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ. ஏங்க இது கொஞ்சம் டேஞ்சரஸான ஏறும். ஓகே, ஆனால் நான் பேஸில் போய் அடிக்கலான்னு நான் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் இப்படியே நான் புத்தலவோ ஓட. ஆனால் நான் போத்தல் பக்கத்துலேயே இருக்காங்க. ஹேவஸ் வச்சு 'நான்' 'சீனா' போடுவேன். வாடா, முடிச்சிட்டேனா? 2v5 முடிச்சிட்டேன். 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 2v5
950 950 பால் எங்க ஐயோ தப்பிச்சிட்டான் கூட யாரா போத்தது பாவி நீ அது ஐ எம் ஸ்டீவா எல்லாமே ஏங்க யாருங்க அவன் கேமை 1 2 3 4 சென்டினல்லா ஏங்க இதை பார்க்கறதுக்கு யார் சொல்ல அப்பா முடிவீங்களா இல்லை நான் சொல்கிறேன் சரி நான் பாயிண்ட் ஏழுலேருந்து ஸ்னைப்பர் வச்சு போகணும் 4 பேர் போட்டானுங்க இதோ அவனோட பாவி ஏங்க என்ன தப்பான பேரெலாம் வைக்கக்கூடாது ஓகே இப்போ இங்கே கிளம்பணும் இங்கே பாருங்க வாட்டர் வச்சு நின்றுட்டு அது ஓகே இந்த நம்ம போனோம் தான் இது பான்கரை வச்சு முடிச்சிட்டோம் பான்கரை வச்சு முடிச்சுட்டு விட்டாங்க எனக்கு எத்துங்க ஓகே ஏங்க அந்த கேமை வந்துட்டுருப்போம் அப்படி ஏன் கையில் அப்படி ஏன் கையில் விட்டுருவான் ஜேக்கா இவ்வளோ இந்த ஹீல் ஆகும் தள்ளி எம்எல்ஏ அடிச்சிச்சுன்னு அவளை பாவி திரும்ப அவன் கையாலேயே எழுதிட்டாங்க இந்த ஏங்க அவன் என்ன ஜாலின் இருங்க நான் வாட்டு செத்துறாங்க இப்போ முடிஞ்சு அவனை பேச வருங்க அப்படியே புளிப்பு வாங்கி சாப்பிட போகிறாரு நான் சொல்கிறேன் இவங்க நான் இங்கே இருக்கேன் நான் முந்தைய தடிய ஞாபகம் தானே ஜேக் ஒரு தேடாங்க ஜேக் நீ வேஸ்ட் ஏங்க இவனை வசம் போத்து தள்ளனான்னு பார்த்தாடாங்க முடிய மாட்டேங்குது இவனை போத்து தள்ளனப்புறமா எனக்கு ஒரு சமாதி மட்டும் கற்றுக் கொடுங்க இப்போ போடாதில்லை என்ன சொன்னாங்க என் சேண்டை வச்சுட்டு வந்துட்டாங்க என்ன காஸ்தி எங்கடா அந்த கேமை அதை பாதி எவ்வளோ கவிதா ஏங்க யாருங்க அட பாருங்களா இல்லைங்க வாங்கி யாராவது பின்னால பார்த்தா ஹூமஸ் தலைவன் இருங்க அவங்க சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டோம் முடிஞ்சா பேச சொல்லு அப்படின்ற மாதிரி அவனை முடிச்சிட்டோம் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆனால் நம்ம பேட்டில் வின் மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஜெயிச்சிட்டோம் ஓகே நாம் இப்போ போயிட்டு ஓகே வழக்கம் போல் நாங்கள் ரன் கோக்குவோ நான் ரன் கோக்குல கேள்விப்பட்டதே கிடையாது ஓகே இவன் நம்ம ஃபஸ்ட் பிளேயர் தான் அடிச்சிருக்கோம் நல்லது ஓகே நம்மளுக்கு அவார்ட்ஸ் இல்லை ஓகே பிரச்சனை இல்லை ஓகே நம்ம நிறைய டாஸ்க்கெல்லாம் இப்போ நான் முடிச்சுட்ருக்கோம் ஓகே ஓகே நான் போயிட்டு இன்னும் இன்வைட் அவங்க கொடுப்போம் இன்னொரு டீம் மேட்ச் சென்ட் இன்வைட் கொடுத்தேன் அக்செப்ட் பண்ணுறா ப்ளீஸ்டா அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா அப்படின்டாடே இன்னும் 10 செகண்ட் தானே ப்ளீஸ்டா இன்னும் 10 செகண்ட் தானே இருக்காவா அக்செப்ட் பண்ணுவோன்னா இல்லையா நீங்கள் லைக் போட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் போடுங்க லைக் போட்டதுக்கப்புறமா எல்லாமே லைக் போட்டிருக்கீங்க அதனால தான் அக்செப்ட் பண்ணியிருக்கா ரொம்ப நன்றி ஓகே வாங்க நான் கேம் போடுவேன் ஆனால் நேற்றும் இன்றைக்கி மெக்கவினாவே போட்டிருக்கோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேம் சொல்கிறீங்களோ அந்த கேமை நான் போடுவேன் ஆனால் அதுக்காக சரி நீங்கள் சொல்கிற கேம் தான் போடுவேன் ஆனால் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மட்டும் தவிர்த்துக்கோங்க ஏன்னா அது எனக்கு பிடிக்காது ஓகே இந்த கிரவுண்டா இந்த கிரவுண்டில் நாங்கள் மாஸ்டாக செட்டாக விடுவாங்க நம்ம கில்ஷாட் எடுத்துகிட்டு போவாங்க ஓகே நான் போய் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பாயிண்ட் ஒன்று கேன்சல் பண்ணலாம் வாங்க லைஸ் இங்கே பாருங்களா இருறாங்க அப்போமா நீ என் கையிலேருந்து நல்ல தோசை வாங்க போகிற தம்பி ஹலோ தம்பி க்ரையோலன்ஸை வச்சுட்டு எல்லாமே சீக்கிரம் போடுங்க எனக்கு வர பிடிக்கவே இல்லை இந்த க்ரையோலன்ஸை எவ்வளோ கையில் வைக்கிறாங்க அவனை சாகடிக்கிற போல இருக்கு எனக்கு மண்ணை பிச்சுக்குடு எல்லாம் போட்டு எங்க என்ன வெப்பனுங்க அது ஆக் 76 ஆக் 76 என்னங்க நான் இங்கே பிரச்சனையே இல்லை என் கையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னைப்பர் இருக்குது நாங்கள் ரைட் பண்ணி தான் அடிக்கணும் யாராவது மிஸ்டர் மாலிக்காங்க பின்னாடியே போவாங்க அவனை நம்ம நினைக்கிறாங்க ஐயோ புல்லட் வேஸ்ட் ஆகிடுச்சுங்க
நாங்கள் இந்த ஹைட்டில் வந்து வச்சுக்கோங்களேன் இவங்களை யாரையுமே ஒன்றுமே பண்ண முடியாது. சரி இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டேடியமே தெரியுமா? ஐயோ திரும்ப ரீலோட் பண்ணுவோம். நீங்கள் அந்த மிஸ்டர் மாலிக் இங்கே இருக்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா பயம் அங்கே பேர் இந்த புல்லட் அழகாக போடு பார்த்தீங்களா? இந்த கேமோட எடிட்டிங்கே அழகாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம யாரு ஹூனோஸு தெங்குடாங்க ஆடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவனோ அட்டாக் பண்ணுறாங்க அங்கே மேலே இருந்து. செம்மையான ஷாட்டுங்க அது. பயிருங்க ஆவஸ் வச்சுருக்கோம் போல. நம்ம முடிச்சிடலாமா? இல்லை வேண்டாம், அவனே முடிச்சிட்டான். அங்கே மேலே பார்த்தீங்களா? இங்கே ஒருத்தர் இருக்கியா? எதனா பேசுறான் யார் அது மேலே? அடிச்சிட்டேன் நான். கூட வார்த்தைக்கு சேர்த்துறான்டா. ஆட பாவி, நான் வார்த்தைக்கு சேர்த்துற நேரத்தில் எனக்கு வேலை போட்டுட்டாங்க. உனக்கு இது தேவைடா, உனக்கு இது தேவை. சரி எங்கள் அண்ணே எங்கள் பாய் சீக்கிரம் பாயை தொலைஞ்சிட்டேன். ஐயோ இந்த மனிதான் இருக்குது. கவலைப்படாதீங்க, நம்ம தலைவங்க தான் இருக்க போட்டுக்கிட்டு வச்சுட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முடிஞ்சா இப்போ பேசுகிறா ஹியூமிலேஷனா இல்லை. என்னதுங்க அது? கரெக்டாக ஹோம் பண்ணிங்க அது. ஐயோ தப்பான இடத்துக்கு வந்து தோணுன்னு சொன்னேன். சொல்லி வாயம் இல்லை அப்படின்னு நம்ம பொறுத்த பண்ணுவேன். சரி பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கார்டியன் எடுத்துகிட்டு பாயிண்ட் பிக்கு போவோம். இங்கே வந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே இங்கேருந்து ஒருத்தர் இருக்காங்க. ஐயோ இது தப்பாச்சு. கரெக்டாக எவன் ஏமி கேடு இந்த டிஃபே வச்சுங்கிறா. நான் போன வாட்டி நீ தானே வாடா போட்டுக்கலண்ணே. முடிஞ்சா வெளியே வாடா முடிஞ்சா வாடா. தைரியமான இருந்தா வெளியில் வாடா. முடிச்சிட்டேங்க. ஹியூமிலேஷன் இல்லை பயிர் அடப்பாவி எங்க யாங்க முடிச்சிட்டாங்க. ஷோ இந்த மாதிரி புளிப்பு வாங்கிறதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கேன். சரி பிரச்சனை இல்லை. புளிப்புகளில் தான் வெற்றி இருக்குது. வெற்றிகளில் தான் புளிப்பு இருக்குன்னு சொன்னாலும் இந்த மாதிரி பழமொழி சொன்னால் யாருக்குமே முடியாதுங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா எவனோ வந்து அடுத்த செகண்ட் அடிக்கிறாங்க. நீ தான் அடி இல்லை தப்பா சொல்கிறேன். இது தான் ஆல்ரெடி இது நம்ம ஃபஸ்ட்டு இது எவனோ பக்கத்தில் வேண்டாம், எவனோ ஒருத்தன் பக்கத்தில் வேண்டாம். இது நம்ம பூவத்திலாம் பார்த்தீங்கன்னா இவன் நம்மளை போட்டுட்டாங்க. ஐயோ இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே. ஓமே காஷ் செவ்வியோ சார்ஜ் கிட்டேலாம் வச்சுருக்காங்க. சரி நம்ம ஹூனஸோட பேஜுக்கு போவோம். என்னங்க போக மாட்டேங்குது. சரி பிரச்சனை இல்லை. அப்படின்னா நம்ம லீவ் பேட்ச் கொடுத்துருலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் என்னென்ன அவார்டெலாம் வச்சுருக்கோமோ அதாச்சும் நம்மளுக்கு என்னென்னலாம் கிளைம் பண்ணோம் வாங்க. நிறையா இருக்குங்க, சும்மா சொல்லி வச்ச மாதிரி இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டுக்கிட்டே இருப்போம். 170 170 வாங்கணும் அந்த பாயிண்ட்டு பயங்கரம். ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 9000 கொடுத்துருக்காங்க. சூப்பர், தேங்க்யூ. இது நம்ம இதையும் எடுத்துக்கலாம். ஓகே 180 வந்துடுச்சு பாயிண்ட்டு. இப்போ அடுத்தது கம்ப்ளீட் 7 டெய்லி ஆப்ஜெக்டிவ்ஸ் முடிச்சதுனால 190 வந்துடுச்சு. இன்னும் நிறையா போகணுங்க. ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் சாம்பியனையும் வந்துட்டு இதில் 12 ப்ளூ பிரிண்ட்டை எடுத்துக்கலாம். ஓகே ஷார்ட் தூக்கு, ஃப்ராக்மெண்ட் கன் 8க்கு, அப்புறமா தெர்மல் லஞ்ச் தூக்கு ஓகே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 3 கன்னுமே வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொன்னால் யாராச்சும் நம்ப முடியும். ஆனால் அதுதான் உண்மை. சரி ஓகே இப்போ நம்ம எல்லாத்தையுமே கிளைம் பண்ணிடலாம். வின் 1 பேட்டில். ஓகே வீக்லியில் போகணும்னு வச்சுக்கோங்க. 1400 XP. ஓகே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வீக்லியில் 7 டாஸ்க்கு இல்லை, நான் 3 டாஸ்க்கை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நான் பேட்டில் ஜெயிச்சிட்டோமாங்க. எனக்கு +10 கொடுத்துருக்காங்க. சரி விடுங்க. அப்படின்னா பேட்டில் முடிஞ்சிச்சுன்னா அவன் ஹேங்கர் போய் தானே வைப்பான். அப்படியே வாங்க நம்ம அவனுக்கு இன்னும் இன்வைட் கொடுப்போம். மோட் ஸ்விட்சிடும்.
வெயிட்டிங் ஃபார் தீமா. என்னது அது? வாட் ஹேப்பனிங் ப்ரோ? வாட்ஸ் ஹேப்பனிங்? சரி, ஓகே. ஓகே, வெயிட்டிங் ஃபார் த டீம் லீடர். யாருங்க ஏங்க வெளியே போகல? ஓகே கைஸ், இப்போது என்னடா அதுலேருந்து எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஓமே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக அந்த டீம் மேட்ச் கூட தானே இப்போ எப்படி வெளியில் வந்துன்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல தான். இல்லை பக் ஆயிடுச்சு. இப்போ கூட பக் எடுப்பாங்க. பக்கு ஃபுல்லாக பக்கு தான். ஆனால் அந்த பக்கையும் தாண்டி நான் உங்களுக்கு வீடியோ பார்த்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக எனக்கு ப்ளீஸ் ஒரு லைக்காச்சும் கொடுங்க. சரி, கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக எங்கள் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. அதுக்காக ஒரு நன்றி. முடிஞ்ச அளவு லைக் போடுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டா வீடியோ போட்டுட்ருக்கேன்னு சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி பக் ஆயிடுச்சு. நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் சொல்ல வருது. சரி, ஆனால் எங்கே எப்போ டெக்ஸ்ட் பண்ணாலும் அந்த டிஷர்ட் நெக்குள்ளே வரணும். சரி, இப்போ நான் மை அவார்ட்ஸ்குள்ளே போனோம். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஆனால் எப்படா போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் இதை கிளைம் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டா. என்னடா சில்வர் கோல்டு அடுத்த டைமண்டாடா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் டைமண்டில் ஆகுது. ஓகே, இந்த ஈவெண்ட்லாம் பார்த்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டை முடிச்சிடலாம். ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட்டெல்லாம் கிளைம் பண்ணிடலாம். ஓகே, ஆர்க்னோஸ்க்கு பேட்டில் மாஸ்டர்னு ஒன்று கொடுத்தாங்க. ஓகே, ஓகே, ஆர்க்னோஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டில் மாஸ்டர் கிடச்சிது. அடுத்து கில்ஷாத்துக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் ஷோவாம். பிகம் MVP ஸ்கில் ஷாட் இன் 15 டைம்ஸாங்க. 15 டைமுங்க. ஓகே, 15 டைம் பார்த்தீங்கன்னா இது இதுவாக இருந்துச்சு.
அப்பப்போ இல்லை தைச்சே இது சரி ஓகே இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணலாம். பேட்டில் இந்த வாட்டி நான் 5v5 டெஸ்ட் மேட்ச் தான் போவேன். ஏன்னா எத்தனை வாட்டி கண்ட்ரோல் பண்ண கிளாஸே ஆடுறது போர் அடிக்குமல்லோ, அதனால தான் இந்த வாட்டி டெஸ்ட் மேட்ச் போடுது. ஓகே அடுத்து நம்ம என்ன கேம் போடணும், உங்களுக்கு என்ன கேம் விருப்பமோ அதை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நான் முடிஞ்சளவு அந்த வீடியோ வந்து சேனலில் போட ட்ரை பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. ஓகே இப்போ நான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா மேப் விட ஆனால் கொஞ்சம் இயற்கையாக இருக்குது பார்த்தீங்களா, இயற்கையான மேப் போல இது. மேப் வந்து அகோராகும் ஆனால் நல்லா அழகாக இருக்குங்க. சரி ஆனால் இந்த நல்லா இருக்கிற உண்மையாகவே அழகாக இருக்குங்க. ஓகே மேப் வந்துட்டேன். சூப்பராக இருக்கே. ஓகே இப்போ இந்த மேப்பில் இது பார்க்க சூப்பராக இருக்கும் ஆனால் டேஞ்சரஸ் அதிகமாக இருக்கிறான்ற மாதிரி இருந்துச்சு. நான் தப்பிச்சிட்டேன். ஏன் ஒரு சில பேர்லாம் அண்டர் த கிரவுண்டில் போகானுங்கன்னு பேசிட்டு போது எவ்வளோ அதை எங்கே வச்சுட்டான். நான் ஓகே நாம் தப்பிக்கிறோம்னு சொல்லி வாய முடியும். அதுலேயும் ஜாவலின் கேத்தை வச்சு முடிச்சிட்டிங்களேடா இவங்க. நான் இந்த வாட்டி டேப் கணித்தது இங்கே எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே தாங்க இருக்கா ஒருத்தன். என்னங்க நடக்குது? கரெக்டாக ரீலோட் பண்ணி கேட்டுச்சுங்க. எல்லாம் நான் முடிச்சு விட்டு பயணத்துக்கு யார் அது? ஏங்க இங்கே கிடைக்கிறீங்க? அது முடிச்சுட்டு ஓவர் லேண்டர்னு ஒருத்தன் இப்போ முடித்தேன். டாய் ஆட பாவிங்க. ஏங்க என்ன 2 குள்ளத்தை ஐயோ கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்கிரம் வாங்கிட்டு இருந்ததுக்கு கரெக்டாக முடிச்சுட்டாங்க. போன வாட்டி இவங்க இதெல்லாம் நான் திரும்பவும் அது வாங்கினேன். எனக்கு தான் ராக்கெட் மாற்றாத்தேன் தான் இருக்குது, ஃபியூஸ் மாற்றாத்தேன்னு இல்லை. சரி போவோம். அந்த பாவி அங்கே வந்து இங்கே எப்படா உன்னோட சின்னலாம் கொடுக்க முடியுது? டாய் நீ ஆவசிச்சா நான் வார்த்தை நீ வார்த்தை நான் ஆவசிச்சிருந்தேன். பாவி ஏங்க டேரக்ட் சொல்லிட்டு போது எனக்கு புளிப்பு வந்துச்சு திரும்பவும். எனக்கு மட்டும் என்ன புளிப்பை கொடுக்குங்க? புளிப்பு வாங்கடி எப்பாக்கா பேச்சு ஆகணும். ஆடப்பாவி ஏங்க இந்த மாதிரி நடக்காதாங்க கூடாது. ஆடப்பாவி 2 வாட்டி நம்மளை பவன் முடித்தான். ஓகே ரவுண்டு 1. சரி ஓகே ஏங்க இந்த வாட்டி பாருங்க நான் எல்லாமே போத்தால போவேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த கிரவுண்ட் போய்க்கிறேன். அதில் கண்ட்ரோல் பாயிண்ட் கிளாஸே கிடையாது இல்லை. ஐயோ ஏன் முதல்ல ஏறமா? ஓகே மேலே போவோம். மேலே போனால் தரும் எவனோ நம்ம மேலே ஏன் வைக்கிறாங்க. ஸோ ஏங்க அதெல்லாம் மொத்தம் என் கையில் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் போட்டு சாட்டியிருப்பேன். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிஷன் எதில் ஆகுது? டிவிஷன் 6ல் இருக்கேன். ஏங்க இப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் பிபி மீ அப்படின்னு ஒருத்தனா. ஓகே இவ்வளோ நம்மலாம் போட்டு தரணும். வால் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறோம். போட்டு தரணும்னு பார்க்குவேன். ஹே ஃபியூஸ் மாற்றாதுன்னா அடிச்சிடுவேன்ல என்ன பாய் ஆத்தடி மகளே மெக்க வினாட்டி. ஓகே ஒரே ஓபிள் தேவைக்கு வச்சு சாத்தணும் முடியல. ஐயோ முடியலங்க. சரி ஓகே இவ்வளோ சீக்கிரமாக போகணும். ஏங்க அது என்னதுக்கு ஜாலியாக கேட்டுங்க. ஷோ எனக்கு கடுப்பாக இருக்கீங்க. எனக்கு காப்பாற்றிங்க அடப்பாவி 2 ஃபார்ம்னு போட்டு கொடுத்தானுங்களா? நான் எல்லாத்தையுமே இருக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். 3 2 1 போடுங்கிறாடி. ஏங்க அந்த சைடில் இருந்து ஜாலின் வேக்க வச்சு அந்த பவன் போட்டுட்டு இருந்திருக்கான். இல்லா உன்னால தான் எல்லாருக்குமே பிரச்சனை. அடப்பாவி பேசிட்டு போடு ஏதோ பண்ணிட்டானுங்க. நான் முடிச்சிருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இப்போ முடிக்க வேண்டாம். போடா எல்லாருமே போட்டாலடா. இவன் என்னையும் போட்டுறாங்க. எனக்கு கடுப்பாயிடுச்சு. கடுப்புல மூழ்கிட்டு பாவி இங்கே பாருங்க. கார்டியனை வச்சு எல்லாமே சீன் போட்டுட்ருக்காங்க. எனக்கு இவங்க எல்லாமே கார்டியன் வச்சுருக்கீங்க. நான் மட்டும் தெரியக்கூடாதா? ஏன் நான் கார்டியன் வச்சுருக்கேன். ரவுண்ட் லாஸ்டா அட பாவி கார்டியன் வச்சுருக்க போதுனா இந்த மாதிரி பண்ணுவாங்களா?
சரிங்க, இந்த வாட்டி நான் முதல் மெக்கே காலி வந்து எடுத்திருக்கேன். நான் மேலே போவேன். மேலே போகலாமா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போவோம். உசுறு விட்டுருவானோ இன்னும் வேண்டாம். அடப்பா இவங்க நான் மேலே போடுவோம். மேலே வந்து அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடப்பா மேலே வந்து அடிக்க ஈஸியாக இருக்கும் தான் நான் நினச்சேன். ஏன் வேணாம் 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 வேணாம். அப்பா தப்பு சொல்லிட்டா. தள்ளுவாங்க ஃபர்ஸ்ட் பிளட்டுங்க. ஐயோ ஐயோ இங்கிருந்து தப்பிக்கணுமே 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 தப்பிக்கணுமே. அட பாவி, எப்போ தப்பிக்கணுமோ அப்போ தப்பிக்க மாட்டேன். ஹே லாங்கா மீட்டா? ஓகே, அப்படின்னா இப்போ நம்ம லாங்கா மீட் லாங்கா மீட் வச்சுக்கலாம். அங்கே இருக்காங்க நம்ம அங்கேருந்து. அட பாவி, ஓகே கிடைத்த பொசிஷனில் வாடா, முடிடா அவனை போட. நான் என்ன பண்ண முடியும்? ஓடாவில்ல. ஓகே, நம்ம 7 கீழ் பார்த்தீங்கன்னா யாரா நீனு ஆடா பாவி. ஏங்க என்னதுக்கு அது? ஓ மை காட், ஐயோ இது கிடையாது கிடையாது மாட்டினேன். எங்க 4 3 2 ஏங்க அவன் நம்மளை அடிக்கவே இல்லை. நான் அடிப்பேன்டா, நீ என்ன அடிக்கலை, நான் அடிக்கக்கூடாதா? தப்பி அவனை நான் அடிக்கணும்னு நினச்சேன். முடியல, பிரச்சனை இல்லை. சரி பக்கத்துலேயே இருக்காங்க. டாய் நீ அங்கே இருக்கேன்னா உனக்கு அவளை கொண்டா எனக்கு தானே ஒரு டைலாக் பேசிட்டு இருக்க போடுதாங்க. இந்த மாதிரிலாம் வெப்பனை வச்சு முடியாது. சரி இதுக்கு மேலே என்ன முடியாது, திரிச்சதுருக்கு. ஏன்னா நான் பார்த்துட்டேன். ஆடா பாவி, ஷோ எவனா எய்ம் வச்சுட்டே இருக்காங்க. நம்ம அந்த சைட் போய் நம்ம அவனை போட்டானா ஏங்க இந்த இது ஓவரில் இருந்தால் தானே. ஆடா பாவி, ஓவர் டைமா? ஓகே, நீ ஓவர் டைம் பண்ணாதான் நான் உங்களுக்கு இது பண்ணுவேன். ஐயோ ஆடா பாவி, முடிச்சிருக்காங்க. நான் எத்தனை வச்சுனா அடப்பாவின்னு சொல்லுவேன்னு தெரியல, என்னாலே இல்லை. ஓகே சரி, ஓகே இந்த ஒன்று நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஓகே ஃபஸ்ட்டு அந்த பாவனை முடியும். இதுக்கும் நம்ம ஹெல்ப் டைம் கொடுத்துருவோம். வாங்கடா இவன் முடிஞ்சிடாடே. ஓகே ரவுண்ட் 1ங்க விக்ட்ரிங்க. போடு மிஸ்டர் ஏகேஎஸ் இருக்கிற டீம்னா ஓடி போகணும். மிஸ்டர் ஏகேஎஸ் கேமிங் வந்த போடே தெரிஞ்ச உடனே ஐயோ இவனா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓடி போகணும். போங்கடா, நான் இதுவாக இருந்தது அப்புறமா ஒன்றா நீங்கள் முடிச்சு விட்டுருங்க. அதனால் இப்போ எப்படி போவாங்கன்னு நம்ம டீசெண்டாக கிளம்பி போயிடுவோம். ஓகே வாங்க போவோம். இந்த ஈவெண்ட்டில் வந்து அப்பப்போ இந்த மாதிரி ரிவார்ட்லாம் கொடுப்பாங்க. அப்பப்போவே இதெல்லாம் முடிச்சு வச்சுருங்க. அப்புறமா லேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறது கஷ்டமாயிடும். அதனால் நான் இப்போ உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து எல்லாத்தையுமே ஏதாச்சும் கிளைம் பண்ண போகிறேன். ஓகே இப்போ கிளைம் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கிரேட் சூப்பர் போர்டு. அது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஜாலின் ஒர்க் 4. இது நமக்கு ஜாலின் ஒர்க் 4 இருக்குல்ல. இது நம்ம எதில் போடலாம்னு சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே லாங்கா மைட்டுக்கு எடுத்து முடிச்சுன்னு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே மை வாட்ச்குள்ளே போய்ட்டு ப்ரான்ஸ் என்னங்க இது? இங்கே பாருங்களேன், சில்வர் சாம்பியனு, கோல்டு சாம்பியனு, ப்ரான்ஸ் சாம்பியனு. எத்தனை சாம்பியன்டா? நான் எத்தனை சாம்பியன் வைப்பானுங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் சில்வர் பிளேட் கொடுக்குறாங்க. அதில் ஆர்எஸ்சி, எம்டி, லான்சர் இது 3மே ஒரே ஸ்குவாடில் தானே இருக்குது. போங்கடா, ஏன்னா ஒரே ஸ்குவாடில் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் இன்னொரு ஸ்குவாட் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, அந்த ஸ்குவாடை நான் வந்து உங்களுக்கு ரிவியல் பண்ணணும்னா இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் வரட்டும். அப்புறமா நான் ரிவியல் பண்ணுறேன் இன்னொரு ஸ்குவாடை. ஓகே முடிஞ்ச அளவு அது இன்னொரு ஸ்குவாடு வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன் யார் கரெக்டாக பண்ணுறீங்க. ஓகே பேவகான் ஆடா பாவி, எங்கள் பேவகானுக்கு போய் 75 ப்ளூ பிரிண்டை கொடுத்துருக்கானுங்க. ஆடா பாவிங்களா, இது கில்ச்சருக்கு கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல. சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ இதாக முடிச்சுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 26 நிமிஷம் டியூரேஷன் போயிடுச்சு. ஓகே இதே மாதிரி ஒரு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நாம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். டாட்டா பாய் பாய்.